அர்ப்பணிப்பின் சிகிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பவுல் ரோமருக்கு எழுதின கடிதத்தில் 8வது அதிகாரம் 39வது வசனத்தில் இப்படியாக தன்னுடைய வாழ்வை குறித்து சொல்லுகிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியாக கிறிஸ்துவின் அன்பு அவனை நெருக்கி ஏவினதினாலே புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர் பவுல். அப்படிப்பட்ட பவுல் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய காரியங்களையும் நம்முடைய வேத புத்தகத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவருடைய அன்பை விட்டு இந்த மாதிரி காரியங்கள் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிற அநேகர் அந்த அன்பை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அறிவிக்க புறப்பட்டவர்களை நம்முடைய அர்ப்பணிப்பின் சிகிற நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில இன்றைக்கும் பார்க்க இருக்கிற ஒரு நபர் 1வது நூற்றாண்டுல பிறந்து ஒரு பெரிய வல்லமையான பெண்மணியாக விசுவாசத்தில் உறுதியாக நின்று அநேக காரியங்கள் எதிர்ப்புகள் இருந்தாலும் மரண பரியந்தம் உண்மையுள்ளவளாக இருந்ததுனால த பர்ஃபெக்ட் ஆஃப் ரோம் என்று சொல்லி அவளுக்கு ஒரு பட்டம் கொடுத்து செயின்டாக மாறி செயின்ட் பெலிஸ்டாஸ் என்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்து அவளுடைய வாழ்வையும் அவள் எப்படியாக சாட்சியாய் நின்றார் என்பதையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம். அவர் வேற யாரும் இல்ல, செயின்ட் பெலிஸ்டாஸ் என்கிறவர் தான். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். செயின்ட் பெலிஸ்டாஸ் கிறிஸ்துவுக்கு பிறகு 101வது ஆண்டுல பிறந்தார் என்று சொல்லி வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. இவருடைய பெற்றோர்களை பற்றியும் உடன்பிறப்புகளை பற்றியும் நமக்கு தகவல் இல்லை. முதல் நூற்றாண்டுல நமக்கு நன்கு அறிந்த ஒரு மனிதன் அகஸ்டியனுடைய வாழ்வு ரோமனுடைய கடிதத்துல பவுல் குறிப்பிடுகிறார். ஒரு பெரிய மாற்றத்தினுடைய நபராக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல அவரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லி அவருடைய வாழ்வுனால அவருடைய ஊழியங்கள்னால இந்த பெலிஸ்டாஸும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்று சொல்லி வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. இந்த பெலிஸ்டாஸ் வாழ்ந்த காலத்துல ரோமருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சபையையும் அந்த ஊரு வழக்கத்தின்படி அந்த நாட்டையும் இந்த ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ திருச்சபையும் அரசாங்கமும் ஒன்றிணைந்து செயல்படுகிற ஒரு காலம். அப்படிதான் இந்த ஆர்த்தடாக்ஸ் சபைகளும் ரோம திருச்சபைகளும் இணைந்து ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களை மீறி எந்த காரியத்தையும் செய்தாலும் அது குற்றமாகும் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கி கொண்டிருந்த நாட்கள். இந்த பெலிஸ்டாஸ் கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொண்டதினாலே அகஸ்டின் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே மிகுந்த வைராக்கியமாக வாழ்ந்தவள். ஏனென்று சொன்னால் பவுல் சொன்ன அத்தனை கடிதங்களையும் வேதத்தையும் நன்கு படித்தவள். அந்த காலகட்டத்தில் ரோம திருச்சபையின் சட்டத்தின்படி ஆசாரியர்கள் மாத்திரம்தான், பிரீஸ்ட் மாத்திரம்தான் வேதத்தை படிப்பாங்க, அவங்க மட்டும்தான் ப்ரீச் பண்ணுவாங்கன்னு சொல்லி சில சட்டத்திட்டங்களை முதல் நூற்றாண்டுல அவங்க விதிக்க ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட கடுமையான சட்டத்திட்டங்கள் உள்ள நாட்கள்ல இந்த பெலிஸ்டாஸ் முதல் முறையாக கத்தோலிக்க திருச்சபை போதனைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. ஸோ குரல் கொடுத்தது மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லி அவங்க மேல நிறைய வழக்குகளையும் காரியங்களையும் அவங்க விரோதமாக எழும்ப ஆரம்பித்தது. ஆனால் இந்த பெலிஸ்டாஸ் அதை நிறுத்தவே இல்லை. அவங்க எந்தெந்த இடத்துலலாம் தவறு நடக்கிறதோ அதை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைந்தது. அதை தாண்டி பெலிஸ்டாஸுடைய வாழ்வில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பெலிஸ்டாஸுடைய ஹஸ்பண்டை பற்றி நமக்கு குறிப்புகள் இல்லை, ஆனால் அவளுக்கு 7 பிள்ளைகள் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அந்த 7 பிள்ளைகளும் விசுவாசத்தில் அதிகமாக வளர்ந்தவர்கள். இந்த 7 பிள்ளைகள் இருந்தாலும் நிறைய விடோஸ், அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கு உதவிகளை செய்தவள் இந்த பெலிஸ்டாஸ். அவங்கள ஆட்சி தேய்ச்சி அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, இந்த இம்மையில நீங்க ஒரு வேளை துக்கமாக கஷ்டமாக இருந்தாலும் நீங்க பரலோகத்துல நீங்க சந்தோஷமா வாழ முடியும், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா சொல்லி அநேக விடோஸ் அவங்க பராமரித்ததாகவும் விடோஸ் அவங்க தேய்ச்சினதாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அதை தாண்டி நிறைய சேரிட்டபிள் ஒர்க் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ 1வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த சேரிட்டபிள் ஒர்க்ஸ் அதிகமாச்சு. இன்றைக்கு நிறைய என்ஜிஓஸ், நிறைய தொண்டு நிறுவனங்கள் தன்னுடைய பணிகளை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க, சுவிசேஷத்தோடு இணைந்து கொண்டு.
அப்படி முதல் முறையாக இந்த இடத்துல நமக்கு சொன்ன இது, இந்த பெலிஸ்டாஸ் நிறைய சேரிட்டபிள் ஒர்க்கர்ஸ் செய்திருக்கிறாங்க. கிறிஸ்துவின் அன்புல மிக முக்கியமான ஒன்று இந்த ஈகை குணம், இந்த கொடுக்கிற ஒரு விஷயம். அப்படி தனக்கு உண்டானவைகள்ல இருந்து மற்றவங்கிட்ட இருந்து வாங்கி அந்த ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க இந்த பெலிஸ்டாஸ். அதை தாண்டி சுவிசேஷத்தை ஒவ்வொரு தெருவாக, கிராமம் கிராமமாக அங்கு இருக்கிற கடுமையான சட்டத்திட்டங்கள் மத்தியிலும் ரொம்ப அழகாக பறைசாற்றினவங்க தான் இந்த பெலிஸ்டாஸ். இப்படியாக அவங்களுடைய ஊழியங்கள்ல ஒரு பக்கம் தொண்டு நிறுவனங்கள், ஒரு பக்கம் விடோஸை பராமரிக்கிற பணி, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய அன்பை அறிந்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ரோம அரசாங்கம் இருப்பதனாலே கடுமையான சட்டத்திட்டங்கள், ரோம அரசாங்கத்துக்கு விரோதமா யார் இது பண்ணாலும் அவங்க கொலை செய்யப்பட வேண்டும். அதுதான் அங்க இருக்கிற பேரரசனுடைய ஆணையும் விதியும் அப்படி இருந்தது. இப்படிப்பட்ட காலத்தில் தான் இவங்க முதல் முறையா கத்தோலிக்க திருச்சபை போதனைக்கு விரோதமா குரல் கொடுத்தாங்க என்று சொல்லி அந்த பேரரசனுடைய அந்த விசாரணைக்கு வந்து இது பண்ணாங்க. 4 ஜட்ஜஸ் இருந்தாங்க. ஸோ ஆசாரியனும் இதில் இணைந்து கொண்டார். ஏன்னா அவர் தான் ஹை பிரிஸ்ட் என்பதனால அவரும் இப்படி மத சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தால் அவங்களோட இணைந்து தான் சொல்லி இணைந்து அவங்க வந்து டீல் பண்ணுறது ஒரு வழக்கம். ஸோ அப்படி ஒரு நாள் வந்து அவங்க கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட அது 165, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஊழியத்தில் வல்லமையாய் அவங்க வந்து ஆண்டவருக்காக சாட்சியாக நின்றாங்க. 65ல் இந்த நிகழ்வு நடக்குது. ஸோ 7 பிள்ளைகளையும் இவங்களையும் இணைத்து அந்த இடத்துல விசாரணைக்கு நிறுத்தினாங்க. அப்போ பேரரசர் அந்த அதிபதி அங்கே இருக்கிற அந்த பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்தது தவறு, நீங்கள் ஆண்டவரை மறுதளிப்பீங்கன்னு சொன்னால், ரோம தெய்வங்களை நீங்கள் வணங்குவீங்கன்னு சொன்னால் உங்களை நிச்சயமாக நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பெண் தன்னுடைய தீர்மானத்தில், தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக நின்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்று ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு, இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் கெட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த யோவான் 3:16 வசனம் அவங்களுக்கு நினைவுக்கு வந்ததுனால தன்னுடைய விசுவாசத்தில், தன்னுடைய உறுதியில், அவங்க தீர்மானத்தில் உறுதியாக நின்றதை நம்ம பார்க்க முடிந்தது. அந்த அதிபதியும் அந்த ஜட்ஜஸும் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீ மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை செய்துட்ட, உனக்கு 7 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் திரும்ப ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த 7 பிள்ளைகளை பார்த்து ஒரு கட்டளையை கொடுக்குறார். நீங்கள் ரோம தெய்வங்களை வணங்குவீங்கன்னு சொன்னால், இந்த இயேசுவை மறுதளிப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நான் உங்களை விட்டுறேன், உங்களுடைய தாயை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்கிறார். அப்போ அந்த தாய் அந்த 7 பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய சுவிசேஷத்தை அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. அது ஒரு பெரிய திருப்பு முனையாக உலக வரலாற்றிலே அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ரோம பேரரசரான பப்ளியாஸ் தன்னுடைய சட்டத்தை விதியை மீறினதுனால இவங்க எல்லாருக்குமே மரண தண்டனை என்பது உறுதியாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பெலிஸ்டாஸ் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சுவிசேஷத்தினுடைய வித்தாக அந்த இடத்துல அமைந்தது. என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளைகளே விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். ஏனென்று சொன்னால் இயேசுவும் அவரோடு கூட பரிசுத்தவான்களும் பரலோகத்தில் நமக்காக 2 கரம் விரித்து காத்திருக்கிறாங்க. நம்ம அவரை முகமுகமாக சந்திக்க போகிறோம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு சாட்சி, மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ விதைய அந்த அரசர் முன்னாடி சொன்னது. அவங்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்து விட்டது அந்த பேரரசர் பப்ளியாஸ்க்கு. ஏன்னு சொன்னால், எனக்கு முன்பாகவே இந்த சுவிசேஷத்தை ஆழமாக சொல்றியா அப்படின்னு சொல்லி அவங்க மனதில் தன் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இந்த சபைக்கும் இந்த பேரரசுக்கும் நிச்சயமாக சொல்ல வேண்டும் இந்த சுவிசேஷத்தை கடைசி பரியந்தம் என்று சொல்லி அந்த இடத்திலும் இந்த சுவிசேஷ விதையை அவங்க விதைத்தாங்க. அந்த அரசர் இவங்க 7 பேரையும் தனித்தனியாக விசாரித்தார், தனித்தனியாக த்ரெட்டன் பண்ணார், தனித்தனியாக கூப்பிட்டு அவங்க ஒவ்வொருவரையும் மிரட்டினாங்க. ஆனால் யாருமே அந்த மிரட்டலுக்கும் மறுதளிக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அவர் தீர்மானித்ததுனால 7 பேருக்கும் மரணத்தை அவங்க ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி ஒரு முடிவு எடுத்து விட்டார். முதலாவது, இந்த பெண்ணை சாவடிக்கிறதுக்கு முன்பாக இந்த 7 பிள்ளைகளையும் இவள் கண் முன்பாகவே இவங்க மரணத்தை தழுவும் போது அப்போதான் இவளுக்கு தெரியணும் இந்த மரண வேதனை இவ்வளோ கொடுமையானது என்பதை அவர் ஒரு முடிவு எடுத்து விட்டு அந்த சட்டத்தை எடுத்து தீர்மானித்து விட்டு போய்விட்டாங்க. ஸோ
ரோம தெய்வங்களை வணங்காதனால, ரோமர்கள் பாகால தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 160 தெய்வங்கள் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்த காலத்துல ரோம தெய்வங்களை எப்படியாவது இந்த சபைக்குள்ளாக புகுத்து விட வேண்டும் என்று ஒரு ஹிடன் அஜெண்டாவோட அந்த அரசுகள் செயல்பட்டது. அது ஒருவேளை கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு தெரியாமலே அவங்க கண்கள் மறைவாக இருந்ததை பெலிஸ்டாஸ் ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கும் இன்றைக்கு மரணத்திற்கும் ஏதுவாக அமைந்தது. உபதேசங்கள் ஒரு பக்கம், கத்தோலிக்க உபதேசங்கள் ஒரு பக்கம் தவறாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட மறைமுகமான தெய்வங்களை உள்ள நுழைய செய்கிறது இந்த பெலிஸ்டாஸ் ஆவியில உணர்ந்ததுனால இவங்க அதற்கு ரொம்ப எதிர்த்து நின்றாங்க. ஸோ கடைசியாக இப்படி எதிர்த்து நின்றா மரணம் தான் அவங்களுக்கு சம்பவிக்கும் என்று சொல்லி அந்த மரணத்தை எந்த விதமான பயமோ நடுக்கமோ இல்லாம தைரியமாக எதிர்த்தவங்க பெலிஸ்டாஸ். முதலாவது அந்த மரணத்துக்கு தன்னுடைய மூத்த மகன் ஐனூரியஸ் என்று அவருடைய பெயர், அவரை அழைக்கிறாங்க. அவரை அழைச்சி சாகடிக்கிற முறைகள் என்னன்னு சொன்னா கடுமையாக தாக்குறாங்க. அதனுடைய எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஈய குண்டுகள் வைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு அடியும் அடிக்கும் போது தன்னுடைய சதை அது கிழித்து ரத்தம் பயங்கரமாக கொட்டுவதை தன்னுடைய தாயும் வச்சு 6 பிள்ளைகளும் அதை பார்த்து கண்ணீர் விடுறாங்க. அப்படிதான் அடித்து உதைத்து அப்படிப்பட்ட மரண வேதனையை அடைந்து தான் ஐனூரியஸ் மறிக்கிறாங்க. அடுத்த 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஃபெலிக்ஸும் பிலிப்பஸும். அவங்க 2 பேரும் இதே மாதிரி பயங்கரமான கொடூரமான கொலைவெறி தாக்குதல் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கொலைவெறி தாக்குதலை அடைஞ்சி பயங்கரமான அடியும் வேதனையும் அவங்க பட்டு ஐனூரியஸ் எப்படி மரித்து போனாரோ அதே மாதிரி இவரும் மரித்து போனாங்க. அடுத்த மகன் சில்வானஸை எப்படி அவங்க கொன்றாங்கன்னு சொன்னா, உயரமான கட்டிடத்துக்கு கொண்டு போய் உயரமான ஒரு இடத்துல இருந்து தலைகீழாக அவங்க கீழே தள்ளி விட்டு அப்படி மிக கொடுமையான வேதனையை அடைஞ்சி அந்த சில்வானஸ் மரித்தார். அதுக்கப்புறம் இருக்கிற 3 பிள்ளைகளையும் தலை துண்டித்து தாயின் கண்களுக்கு முன்பாக கொண்டு விட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மரண வேதனை. தன்னுடைய ஆசையாக பெற்ற 7 பிள்ளைகளையும் 7 ஆண் மகன்களையும் தாய்க்கு கண்களுக்கு முன்பாக அவங்க கொடூரமான ஒரு மரணத்தை சம்பவிக்கிறாங்க. தாய் அழுது கொண்டே இருக்கிறார். அவன் அழும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அடுத்த தன்னுடைய மரணம் சம்பவிக்கும் என்று அவளுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்று நாங்கள் மரித்தாலும் நாங்கள் இயேசுவோடு கூட இருப்போம், அவரை முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் சிந்துற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் ஒருவேளை இன்றைக்கு எனக்கு துடைப்பதற்கு ஆள் இல்லைன்னு சொன்னாலும் நான் பரலோகத்துக்கு போகும்போது என் கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தில் உறுதி உள்ளவராக அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி முடிக்கும் பொழுது அதே மாதிரி இவளுடைய தலையும் துண்டிக்கப்பட்டு துடித்து மரித்து போகிறாங்க. பெரிய ஒரு திருப்பு முனையாக சுவிசேஷத்தினுடைய ஒரு பெரிய மாற்றத்தின் விளைவாக இந்த 8 பேருடைய மரணம், செயின்ட் பெலிஸ்டாஸ் அவருடைய மரணமும் அவங்களுடைய பிள்ளைகளும் இணைந்து விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக கடைசி மூச்சு பரியந்தும் இந்த ரோமர் சட்டங்கள் எதிர்த்தாலும் அநேக காரியங்கள் எதிர்த்தாலும் மரணத்தின் வாசல்கள் விளிம்பில் நின்றாலும் கிறிஸ்துவை மறுதலிக்காம ஒரு பெரிய சாட்சியாக நின்றதை நாம பார்க்க முடிகிறது. என்ன நேயர்களே, நிச்சயமாக செயின்ட் பெலிஸ்டாஸ் உடைய சாட்சியும் அவங்க எப்படி கிறிஸ்துவுக்காக கடைசி மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்களோ அப்படிப்பட்ட சம்பவங்களும் நிச்சயமாக உங்களுடைய விசுவாசத்தை அசைத்திருக்கும். அது அப்படிப்பட்ட நம்பிக்கையும் நமக்கு கண்டிப்பாக வேணும் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். குறிப்பாக என்னை அசைத்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அந்த தாயிடம் இருந்த அந்த விசுவாசம் தன்னுடைய 7 குமாரர்களுக்கும் அது பகிரப்பட்டது. அந்த விசுவாசத்தில் நிலைத்து நில்லுங்கள் என்கிற சொல்கிற அந்த வேர்டு என்னை ரொம்பவும் அசைத்தது. வேதத்தில் அப்படி ஒரு நபரை நம்ம பார்க்க முடியும். யாருன்னு சொன்னால் தீமோத்தியுடைய பாட்டியும் தன்னுடைய தாயும் ஒரு விசுவாசத்தில் உறுதியாக நின்றாங்கன்னு சொல்லி 2 தீமோத்தி 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் பவுல் குறிப்பிடுகிறார். அவங்களுடைய பாட்டி ஒரு பெயர் லோவிசால், அவங்களுடைய அம்மாவை பேர் ஐனிகால்.
பாட்டியுடைய இருந்த விசுவாசம் ஐனிக்கேல் தன்னுடைய தாயிடத்திலையும், தாயிடத்துல இருந்த விசுவாசம் தீமோத்தி கிட்ட இருந்துச்சு. அதனால்தான் தீமோத்தேயு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாக, அடுத்த நாளடைவில் ஒரு பெரிய பிஷப்பாக அங்க இருக்கிற சபைகளுக்கு மாற்றப்பட்டார். ஒருவேளை பாட்டியிடம் இருந்த விசுவாசம் ஐனிக்கேலுக்கு அவன் டிரான்ஸ்பர் ஆகலன்னு சொன்னா, ஐனிக்கேல இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்கு வரலன்னு சொன்னா, தீமோத்தேயுக்கு விசுவாசத்துல உறுதியா நிற்கிறதுக்கு ஆட்கள் இல்லாம போய்விடும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பெலிஸ்டாஸ் கிட்ட இருந்த விசுவாசம் தன்னுடைய குமாரர்களுக்கு போச்சு. அந்த குமாரர்கள் மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களா இருந்ததுனால அங்க இருக்கிற சுற்றிலும் இருக்கிற தேசங்களை, பட்டணங்களை அசைத்தது. மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கு அது வித்திட்டது. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் முதலாவது நம்மை அசைத்து இருக்கிறதா, நம்மை மறுரூபப்படுத்தி இருக்கிறதா, எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம்மையே அசைக்கவில்லை என்று சொன்னால் எப்படி நம் குடும்பத்தை அசைக்கும், எப்படி இந்த சமுதாயத்தை அசைக்கும்? அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்கிற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்க விரும்புகிறோம். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம் குடும்பத்தை ஈர்க்கப்பட வேண்டும், இன்ஃப்ளூயன்ஸ் அடைய வேண்டும், அது மற்றவர்களுக்கு பரிமாறப்பட வேண்டும், டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பு நெருக்குகிறது, அதனால இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்று சொன்ன பவுலை போல அந்த அன்புல, நிச்சயத்துல உறுதி உள்ளவங்களா இருப்போம் என்று சொன்னால், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, நான் எப்பொழுதும் இயேசுவை ஒரு நாள் பார்ப்பேன், ஆனா அந்த பார்க்கும்போது அவர் என்னை இருகரம் நீட்டி விரித்து அன்போடு வரவேற்பாரா என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு நீங்க வாழ்வீங்க சொன்னா, அந்த விசுவாசம் நிச்சயமா மற்றவர்களை ஈர்க்கும், மற்றவர்களிடத்துல இயேசுவின் அன்பை சொல்லும். அப்படி சொல்வது மாத்திரமல்ல, அவர்களையும் இயேசுவினிடம் கொண்டு செல்லும். அதுதான் நிச்சயமான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தோட பெலிஸ்டாஸ் கிட்ட இருந்த அந்த நம்பிக்கையும் அந்த தைரியமும் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா, நம்மையும் இந்த எழுப்புதலை கர்த்தர் பயன்படுத்துவார். மற்றொரு சிகரத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.